இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 16 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் திருநாள். 16 அப்படின்னா நேத்தே குரு பயிற்சி ஆயிடுச்சு. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய நாளிலிருந்து நடக்க ஆரம்பித்து விடும். 12 ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்கள் நடக்கும், டவுட்டே கிடையாது. அதுவும் இன்றைய நாள் ஸ்பெஷலாக சொன்னோன்னா மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, சதுர்த்தி திதி, விக்னேஸ்வரனை வழிபாடு செய்வது. விக்னங்களை போக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் விக்னேஸ்வரன். விநாயக பெருமான மனசார வணங்கினீங்கன்னா போகிறோம். கஜானனம் பூத கணாதி சேவிதம், கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம், உமாசுதம் சோக விநாச காரணம், நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சாஷ்டாங்கமாக விக்னேஸ்வரனை வழிபாடு செய்வது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே இருக்குது. அதான் விஷயம். ஏன்னா மூலா நட்சத்திரம்ங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். சதுர்த்தி திதி, இந்த திதிக்கான ஸ்தான தெய்வமே விக்னேஸ்வரன் தான். அதனால் இன்றைய நாள் வழிபாடு செய்வது கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். 2வது, சந்திரனுக்கு முழு குரு பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை கிடைக்கிது. அதனால் அருமையான நாள். இன்றைய நாளுடைய சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். முழுக்க எல்லா தடைகளும் உடையக்கூடிய பிராப்தம். கேது என்றால் தடை தாமதம். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. சன்னியாசிகள் மகான்கள் தரிசனம் செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்கனால ஏதாவது சங்கடம் ஓடிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயும் போக முடியாமல் தடை கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, இன்றைய நாள் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்படி வேணுமோ, எப்படி நடக்கணுமோ எல்லாமே சும்மா டக்குன்னு நடக்கும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். மன உறுதி அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். முழுக்க டிரான்ஸ்மிஷன் கிளியராக இருக்கும். அதனால் இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் மூத்த பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு இருக்கு. அமோகமான நாள். முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கு. ஐயையோ, சந்திராஷ்டம் ஆச்சே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திராஷ்டமத்தினால எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா சந்திரன் பலத்தை இழக்கிறது. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் சந்திரனுடைய பலத்தை கூட்டுகிறது. அதனால் மேட்ரு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல திடீர் பயணங்களுக்காக அதிக செலவுகள் இப்படி தான் வரும். ஆனால் இன் ஜெனரல் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது சூரியன் ரிஷபத்துக்கு பிரவேசமாகக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம். அப்போது ரிஷபராசி, மகர ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்கள் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரெஷரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, சில பேருக்கு கண் உபாதைகள், சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை. ஏன்னா சனி பார்வைங்கிறது சூரியன் மேலே விழுகிறது. அதே மாதிரி இந்த வைகாசி மாதத்தில் வைக்கக்கூடிய முகூர்த்தங்கள்லாம் தயவு செய்து பார்த்து வைக்கணும். டென்ஷன் ஆகப்படாது. மெதுவாக பார்த்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன் ஜெனரல் பார்க்கும் பொழுது ரிஷபராசி நண்பர்கள் அடுத்த ஒரு மாதத்திற்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நடக்காது. சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை, நல்லா இருப்பீங்க. கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாள். குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு. மிதுன ராசி நண்பர்கள் உங்களுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு ராசி லக்னத்துக்கு வரும் பொழுது ஸ்தான பலத்தை இழக்கிறது. குருவிற்கு பார்வை பலம் மட்டும்தான். ஸ்தான பலம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரும். மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படும், சப்போர்ட் தேவைப்படும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும். ஆனால் குருவுடைய பார்வையில் சந்திரன் இருக்கிறது. மனைவி மூலியமான நமக்கு ஒரு மரியாதை, ஒரு ஹெல்ப், ஒத்தாசை, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். பிரயாணங்கள் மூலியமாக ஏற்றங்கள், மன நிம்மதி, எல்லா விதமான சந்தோஷங்களும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணால் போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி சூப்பராக இருக்குது. அதனால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு.
ஆனால் குரு பார்வையில் உட்காந்துருக்காரு, பயமே கிடையாது. குரு பார்வையில் போய் சந்திரன் உட்காந்துருக்காருன்னா கடன் தீரும். வெளியூர்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய கடன், அம்மா அப்பா கிட்டேருந்து வாங்கியிருக்கக்கூடிய கைமாத்தா எது இருந்தாலும் சரி, அம்மா அப்பாக்கெல்லாம் வாங்கினா தயவுசெய்து திருப்பி கொடுங்க. நிறைய பேருக்கு புரியாது, அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா தானே, அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு எதாவது தேவைன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பசங்க கிட்ட கேட்குறதுலாம் அவங்கள விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தே பழகியிருக்கக்கூடிய கை வாங்க வராது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வேலையில் இன்றைய நாள் வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குடைச்சல்கள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருடைய அந்யோன்யம் பிறக்கும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அவ்வளோதான். கதம் கதஹா அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க பிரச்சனை ஓழக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இன்றைய நாள் மெயினாக யாருக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தா பசங்களுக்கு அதிர்ஷ்டம், மாணவிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, குரு பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் எல்லா விதமான நட்பும் உருவாகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு குழந்தைகளால் ஆதாயம், குழந்தைகளுடைய சந்தோஷம், வாக் சித்தி, வன்மை, நினைத்த காரியங்கள் யூகனை செய்யக்கூடிய சக்தி டபுளாக பெனிஃபிட் கொடுக்கறது. அதே மாதிரி காதல் கை கூடுவது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஓடுறது. அடுத்த ஒரு மாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக கால் முட்டி போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வேலை நிமித்தமான யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, இதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கு, நேரடியாக குரு பார்வை இருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது. அருமையான படிப்பு, செல்வந்தர்களாக மாறக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் வங்கிகளில் உத்தியோகம் கிடைக்கலாம், பேங்க்ல உத்தியோகம் கிடைக்கலாம், ஆசிரியர் பணிக்கு நீங்கள் பணி அமர்த்தப்படலாம், சில பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ். அதே மாதிரி வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிம்மதி கண்டிப்பாக உண்டு. தாயாருடன் நல்ல ஒரு சப்போர்ட் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. சந்தோஷத்தை நிறைய பார்ப்பீங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு சந்தோஷம், ரெடியாக ஒரு செய்தி சொல்லுவாங்க வீட்டில், அது உங்களுக்கு பயங்கர குஷியை கொடுக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேடிக்கையாக எடுத்துப்பீங்க. ஒரே காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் நேரடியாக குரு பார்வையில் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம செய்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் மற்றவங்க உங்களை பயங்கரமான மதிப்பு மரியாதையோடு பார்ப்பாங்க. பொதுவாக சந்திர பலம் இருக்குன்னா மனசு அவ்வளோ உறுதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையுமே நம்மளால தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, ஜெயிக்கக்கூடிய தன்மை, எல்லா விதத்திலையுமே நேர்மை, எல்லா விதத்திலையுமே நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சூப்பர் பேர், நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தைக்கு மரியாதைங்கிறது என்னன்னு நீங்கள் மற்றவங்க தெரிவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். சொல்வாக்கு, செல்வாக்கு, பயங்கரமான வெற்றி. காசு பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம், தெளிவான சிந்தனை. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளான் பண்ண காரியம் 100% சக்ஸஸ். எதுலேயுமே தவறாது. குறி வச்சா கண்டிப்பாக இறம் விடுவோம். அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக நல்லா சாப்பிடணும்னு தோணும். இன்னொன்று மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு, மெயினாக அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு இன்றைய நாள் நடக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். டக்குன்னு கோவம் வரும், தயவுசெய்து கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா நேர்மைக்கு மட்டுமே நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது. சில விஷயங்கள் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். சில விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் செந்தூர நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பீர்கள். குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கு சந்திரன். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர்,
எந்த விஷயத்திலுமே எடுத்து ஜெயிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஆட்கள் யாருன்னு கேட்டா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்கள் மட்டுமே. மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். எல்லா விஷயமான சந்தோஷமும் நடக்கும். நினைச்சது எல்லாமே, டார்கெட் பண்ணது எல்லாமே நடக்கும். நீங்களே வேண்டான்னு அமைதியா உட்கார்ந்ததால உங்களை நோக்கி சில விஷயங்கள் வரும். திங்ஸ் will automatically flow. அந்த அளவுக்கு நன்மைகளும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷமும் சரி, நடக்க வேண்டிய காரியங்களும் சரி, நிம்மதியாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயின் விஷயம் ஹெல்த் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் ஒரு 4-5 நாளாக இருக்கிற ஒரு சங்கோச்சம் பிரச்சனை எல்லாம் இப்போ சரியாயிடும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். குரு பார்வையில வேற நின்றுட்டு இருக்கு. முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நாள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வெளியூர் பிரயாணம். இன்ஃபேக்ட் வெளியூர்ல இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் அங்கேயே நீங்க கொடுத்தனமா அங்கேயே நீங்க பிஆர் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட இன்றைய நாள் உங்களுக்கு அந்த ஆர்டர் கூட வரலாம். நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் ஆஃபர் வரும். நிறைய பேருக்கு வேலை மாற்றத்திற்குரிய ஆஃபர் வரும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அமோகமான நாள். அதாவது கடல் நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருப்பீங்க. நீங்க அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும், பெரிய திருப்தியை கொடுக்கும், வைராக்கியத்தை கொடுக்கும், நினைச்ச எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அது முடிக்காம இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு எதிர்பார்க்காம ப்ரமோஷன் யார் மூலியமா வரும்னா ஒரு பெரிய மனிதர் மூலியமா வரும். உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டா இருப்பார். அவர் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்க சித்தப்பா மூலியமா ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய நட்பு விட்டு கொடுத்து போறது, அந்யோன்யம் பெருகுவது, தேவையில்லாத பகை இதெல்லாம் இருக்காது. எல்லாமே உங்களை சார்ந்து உங்களுக்கு ஏற்பவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுல கவனமா இருக்கணும்? வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த், இதுல மட்டும் கவனமா இருக்கணும். அடுத்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். முழுக்க வைகாசி மாதம் முழுக்க சூரியனுக்கு பவரே கிடையாது, அவுட்டு. அதனால சொல்றேன், 12 ராசிகளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சில பலங்கள் நடக்கும். அதனால சொல்ல வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போதும். ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அது குருவுடைய வீடு. குருவுடைய வீடா இருக்கிறது. குரு நேரடியாக சந்திரன் மேல பார்வை கொடுக்கிறது. நட்சத்திரஸ்தானம் மூலா நட்சத்திரம். ஆய்வுக்குரிய விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கும். மெடிசினல் துறைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ரேடியோலஜிஸ்டா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல வேத விற்பனர்களுக்கு அற்புதமா இருக்கும். நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நினைச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அது 100% சக்சஸ். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். மன உறுதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், அதே மாதிரி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நிறைய நன்மைகள் நடக்கும். எல்லாருக்குமே இன்றைய நாள் மனசாந்தி இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.